ஆமினா முஹம்மது நபியுடைய தாய் பார்த்தது கனவு, உலகம் முழுவதும் இந்த பிரகாசம், இந்த வெளிச்சம் போயிடும். அததான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை ஏற்றி வைத்தார்கள். அதற்கு பிறகு கடைசியாக அந்த ஒரு நாளும் வந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11வது ஹிஜ்ரி ஹிஜ்ரத் செய்த 10 வருஷம் கழிச்சு மதீனாவில் இருக்கும் பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே, அவருடைய மடியிலே முஹம்மது நபி அவருடைய உயிர் பறிக்கப்படுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த ஒரு வஹியும் வந்ததில்லை. அதற்கு பிறகு இந்த உலகத்தில் எந்த ஒரு நபியும் வருவ போவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி அவர்கள் தான் கடைசியாக வந்த தூதர். அவர்களுக்கு சிறு சிறிய நாட்களில் இறங்கிய சிறிய சிறிய வசனங்கள் தான் இந்த திருக்குர்ஆன், அல் குர்ஆனுல் மஜீத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை இறக்கிவிட்டு இந்த முஹம்மது நபி அவர்கள் மூலமாக இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு அடிப்படை, ஒரு ரோல் மாடலாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை ஆக்கிவிட்டான். அதனால் தான் ஆரம்பத்தில் ஒரு வசனத்தை படித்தேன். லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ். முஹம்மது நபியுடைய வாழ்க்கை வரலாற்றில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, உங்களுக்கு ஒரு அழகிய ஒரு ரோல் மாடல் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபியுடைய பெயரை கூட உயர்த்தி வைக்கிறான். வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய நினைவை நாங்கள் உயர்த்துவோம் என்று உலகம் சொல்கிறது. அதிகமாக பெயர் வைக்கப்பட்ட ஒரு பெயர் முஹம்மத். அதுதான் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மதீனாவிலே ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்தில் இறந்தார்களோ அதே இடத்தில் அவர்களை அடக்கம் செய்தார்கள் சஹாபாக்கள். அதற்கு பிறகு தேம்பி தேம்பி அழுதார்கள். அந்த நாள் தான் 12 ரபியுல் அவ்வல் தான் முஹம்மது நபி இறந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். சீரத்து இப்னு ஹிஷாம், சீரத்து இப்னு ஹிஸாக், அர் ரஹீகுல் மக்தூம், ரசூல் ரஹ்மத், சீரத்து நபி என்று பல புத்தகத்தில் ஆதாரபூர்வமாக எழுதப்பட்ட அதிகமாக சரியான கருத்துள்ளதான் 12 ரபியுல் அவ்வல். அதே திங்கட்கிழமை, அதே ரபியுல் அவ்வல், அதே அதிகாலையில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள். அல்லாஹ்விடம் அவருடைய ரூஹ் இந்த உலகத்திலிருந்து பிரியப்பட்டது. மறு வாழ்க்கைக்கு, மறு உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சென்று விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் நம் அனைவருடைய உள்ளத்திலும் முஹம்மது நபியுடைய பாசத்தையும், முஹம்மது நபியுடைய நேசத்தையும், அவரை பின்பற்றக்கூடிய இந்த பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. ஆமீன்.